ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே வந்திருக்கோன்னா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன ஸ்பெஷல் தானே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க? வேளாங்கண்ணியே ஸ்பெஷல் தான். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. அங்கே அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஊர் மக்களும் வந்திருந்தாங்க. நான் வேறு பைக்கில் போனேன்னா அங்கே பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை. வேளாங்கண்ணி மாதாவை மனசில் வேண்டிக்கிட்டு பைக் சேஃபாக இருக்கணும்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே போட்டுட்டு நான் சர்ச் பார்க்க போயிட்டேன். நான் மதியம் கொடியேற்றுற டைமுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு, வெயிலும் தாங்க முடியல. சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஹாலிவுட் படத்துலலாம் காமிப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இருந்துச்சு. உள்ள பிரமிக்க வைக்கிற மாதிரி சூப்பராக பார்க்குறதுக்கு. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் மண்ணு கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த மண்ணில் எல்லா மக்களும் ஏதோ வேண்டிக்கிட்டு முட்டி போட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அவ்வளோ வெயிலில். நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நினச்சது நடந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காகவும் இங்கேருந்து முட்டி போட்டு நடந்து போய் அங்கே மாதா கோயிலுக்கு மெழுகுவத்தி ஏற்றி வச்சா நினச்சது நடக்கும், நினச்ச காரியமெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. சரின்னு நானும் மாதாவை வேண்டிக்கிட்டு மெழுகுவத்தி ஏற்றிட்டு மாதாவை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இன்னும் வீடியோஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.